மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்றதை பார்ப்போம். இது ஒரு கூட்டம், ஒரு விதமான வகுப்பு போல் இருக்கலாம். ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக இந்த விஷயத்தை வந்து பார்க்கணும். இது நான் முதல்ல டேஜாவுன்னு சொன்னேன் இல்லையா, இது நமக்கு முதல் முறை நடக்கிறதா? இல்லை, 1848 ஃப்ரான்ஸில் இதே நிகழ்ந்தது. உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். ஃப்ரான்ஸு இந்த பிரெஞ்சு புரட்சி அப்படின்றது தான் ஜனநாயகத்தை முதல்ல, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை முதலில் கொண்டு வந்தது. அப்போது அந்த பிரெஞ்சு புரட்சி 1789 அது டிக்ளரேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன் என்பது 1789 வருது. அதிலிருந்து ஒரு 50 ஆண்டுகள் இப்படியும் அப்படியுமா போராட்டம் நடக்குது. மன்னராட்சிக்கும் ஜனநாயகத்துக்கும் மாறி மாறி, ஸ்மூத்தெல்லாம் எதுவும் நடந்துடல. 1848 தான் யுனிவர்சல் மேல் சஃபரேஜ் வருது. ஆண்களுக்கு மட்டும், 21 வயதான ஆண்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை என்பது வருது. அந்த தேர்தல் ஒன்று நடக்குது. அந்த 1848 பிப்ரவரி மாதத்தில் தான் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை மார்க்ஸ் எழுதுகிறார். வெளியாகுது, எழுதுறது 47, 48 பிப்ரவரியில் வெளியாகுது. கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை பற்றி படிக்கிறவங்க நீங்கள் படிக்கலாம், தெரிந்த தோழர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மிக முக்கியமாக சொல்வது, முடியாட்சியும் வாரிசு அதிகாரமும் நிலப்பிரபுத்துவமும் வீழ்ந்து ஒரு மாடர்னிட்டி, தொழில்துறை, முதலாளித்துவம் வளர்ந்து வருவதையும் தவிர்க்க இயலாமல் அது வந்து உழைக்கும் வர்க்கம், தொழிலாளி வர்க்கத்தை கொண்டு வரும், அந்த அதிகாரத்துக்கு இட்டு செல்லும் என்று வரலாற்றின் நிகழ்ச்சி போக்கை அது ஒரு பறவை பார்வையில் வந்து சொல்லுது கம்யூனிஸ்ட் அறிக்கை. இதை வந்து பிப்ரவரி மாதம் எழுதுகிறாரு. பிரெஞ்சு புரட்சியெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு டிசம்பர் மாதத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நெப்போலியனுடைய அண்ணன் மகன் லூயி நெப்போலியன் ஒரு பொறுக்கி, அவன் வந்து தேர்தலில் நிற்கிறான். தேர்தலில் நின்று மெஜாரிட்டியில் ஜெயிச்சிடறான். ஜெயிச்சு வந்துட்டு ஜனநாயகம் கேன்சல், நான் ராஜான்னு சொல்லிடுறான். இது அப்போது ஹிஸ்ட்ரி, வரலாறு வந்து ஒரு யூட்டர்ன் எடுத்துருது. இது எப்படி நிகழ்ந்தது? இவ்வளவு தீவிரமான வர்க்க போராட்டங்கள் நிகழ்ந்த ஒரு பிரான்சில் இது எப்படி நிகழ்ந்தது என்பதுதான் மார்க்ஸ் முன்னால் இருக்கிற கேள்வி. இந்த தீர்ப்பு வருது, இந்த லூயி நெப்போலியனை தேர்ந்தெடுத்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பு யார் வாக்களித்தார்கள்னு மார்க்ஸ் வந்து எழுதுகிறார். அவருடைய மிக முக்கியமான ஒரு இலக்கியம், அரசியல் இலக்கியம், 18th Brumaire of Louis Bonaparte. அது, அந்த நூல் படிங்க, பிரெஞ்சு வரலாற்றோடு இணைத்து பார்த்து படிங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா, சிறு விவசாயம்